காரசாரமா சூப்பரான டேஸ்ட்ல இட்லி தோசைக்கெல்லாம் செட் ஆகிற மாதிரி சட்னி எப்படி செய்யலாம் அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இப்பதான் என்னோட வீடியோவை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்களா, ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்பதான் வீடியோ போடுற எனக்கும் கொஞ்சம் என்கரேஜிங்கா இருக்கும். இப்போ வாங்க ரொம்பலாம் டைம் வேஸ்ட் பண்ணாம சூப்பரான டேஸ்ட்ல சட்னி எப்படி செய்யலாம் அப்படிங்கறத நம்ம வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். வெல்கம் டு சாச்சி சமையல். ஃபர்ஸ்ட் ஒரு பேன் இல்லைன்னா ஒரு கடாய் எடுத்து வச்சுக்கோங்க. அதுல நான் இன்னைக்கு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சதும் இதுல ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு உளுந்து எடுத்து வச்சிருக்கேன், அதை இதுல சேர்த்துக்கலாம். அடுத்து அதே 3 ஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பு எடுத்து வச்சிருக்கேன், அதை இதுல போட்டு நல்லா அது சவந்து வர வரைக்கும் வறுத்து விட்டுக்கலாம். வறுக்கும் போது நல்ல மீடியம் ஃப்ளேம்ல வச்சு வறுத்து விடுங்க, ஏன்னா பருப்பு டக்குன்னு தீஞ்சு போறதுக்கு வாய்ப்பு அதிகம். பாருங்க, பருப்பு கொஞ்சம் கொஞ்சமா செவந்து வந்துருச்சு. இந்த டைம்ல இதை ஓரமா தள்ளி வச்சிருங்க. ரொம்ப சிரமமா இருந்துச்சுன்னா எடுத்து வச்சிருங்க. அடுத்ததா இதுல ஒரு 4ல இருந்து 5 பல் கிட்ட பூண்டு, ஒரு 4 பச்சை மிளகாய், ஒரு 3 பழ தக்காளி, இது எல்லாத்தையும் போட்டு அது கூட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி நல்லா மசிஞ்சு வர வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. பாருங்க, ஒரு 2 நிமிஷத்துக்கிட்ட ஆயிடுச்சு. தக்காளி பழம் சூப்பரா வதங்கி வந்துருச்சு. இந்த டைம்ல கேஸ் ஆஃப் பண்ணிட்டு இது நல்லா ஆறின பிறகு ஒரு மிக்ஸி ஜார்ல சேர்த்துக்கலாம். அடுத்ததா இதுல 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், அடுத்து கொஞ்சமா புளி எடுத்து ஊற வச்சு வச்சிருந்தேன், அதை இதுல சேர்த்துக்கலாம். அடுத்து சட்னிக்கு தேவையான அளவு உப்பு, இது எல்லாத்தையும் போட்டு நல்ல சட்னி பதத்துக்கு அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். அடுத்து இதுக்கு ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். அதுக்கு அதே பேன்ல 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் 1 ஸ்பூன் கடுகு, உளுந்து, 2 கிட்ட மிளகாய் வத்தல், இது எல்லாத்தையும் போட்டு நல்லா பொரிச்சு விட்டுக்கலாம். நம்ம போட்டு கடுகு ஓரளவுக்கு பொரிஞ்சு வந்த பிறகு இதுல கொஞ்சமா பெருங்காயமும் ஒரு கொத்து அளவு கிட்ட கருவேப்பிலையும் போட்டு நல்லா பொரிச்சு விட்டுக்கலாம். தாளிப்பு ரெடி ஆயிருச்சு. இந்த டைம்ல முக்கியமானது பாத்தீங்கன்னா, கேஸ் ஆஃப் பண்ணிட்டு கொஞ்சமா ஒரு அரை கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊத்தி இதுல உள்ள சூட்டை நல்லா தணிச்சு விட்டுக்கறணும். அப்பதான் சட்னி ஊத்தும் போது நமக்கு கட்டிப்படாம இருக்கும். இந்த அளவுக்கு இது நல்ல சூடு தணிஞ்சு வந்த பிறகு நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற சட்னி இதுல போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு சட்னி தேவையோ அந்த அளவுக்கு தேவையான அளவு தண்ணி ஊத்தி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. சூப்பரான டேஸ்ட்ல இருக்கும் இந்த சட்னி. 2 இட்லி சாப்பிட்ற இடத்துல 5 இட்லி கூட சாப்பிடுவாங்க, அந்த அளவுக்கு ஒரு அருமையான டேஸ்ட்ல இருந்தது. சுட சுட இட்லிலேயே தோசையிலேயே இந்த சட்னி ஊத்தி சாப்பிடும் போது அப்படி ஒரு சுவையில இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கறத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த டேஸ்டான சூப்பரான சட்னி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. பை பாய்.